Hello students, good morning. In the video நம்ம பார்க்க போறது exercise 1.4ல question number 10 பார்க்க போறோம். பதிவு 50. ஓகே, பாருங்க question என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. A functions f such that இது ஒரு ஸ்கொயர் போல -5, 9 இந்த நம்பருக்குள்ள தான் நம்ம அந்த ஃபங்க்ஷன் சால்வ் எடுத்துக்கிறோம். Or is defined as follows. F of x equal to 6x plus 1 5x square minus 1 3x minus 4 இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் x ஓட மதிப்பு வந்து கண்டுபிடிக்கிறது -5 less than or equal to x less than 2. ரெண்டாவது பாருங்க 5x square minus 1 2 less than or equal x less than 6. Okay, மூணாவது 3x minus 4 6 less than or equal to x less than 9. ஓகே, இதை பேஸ் பண்ணி 5 வேல்யூ கண்டுபிடிக்க 4 கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 4 கணக்குடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் f of x முதல்ல கண்டுபிடிக்கலாம். f of x, இந்த f of x இதுக்கு f of x இதுக்கு f of x இது கூட f of x தனித்தனியாக கண்டுபிடிச்சலாம். f of x equal 6x plus 1 x ஓட மதிப்பு இங்க பாருங்க -5 less than or equal -5 விட பெருசா இருக்கணும் x ஓட மதிப்பு, ஆனா சமமா இருக்கணும்ன்றான். அப்போ -5 பெருசா இருக்குன்னா அப்போ -4 -3 -2 -1 0 1. ஓகே, -5 விட பெரிய எண்கள். ஓகே, எப்பவுமே மைனஸ்ல வரும்போது இந்த சின்ன சின்ன நம்பர் தான் இதை விட பெரிய எண்ணுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 2 விட குறைவா இருக்கணும். அப்ப 2 விட குறைவா தானே இருக்கு 1. ஓகே, ரெண்டாவது பாருங்க f of x அடுத்தது 5x square minus 1 x ஓட மதிப்பு பாருங்க 2 விட பெருசா இருக்கணும். x ஓட மதிப்பு பெருசா இருக்கணும் அல்லது சமமா இருக்கணும், ஆனால் 6 விட குறைவா இருக்கணும்ன்றான். அப்ப x ஓட 2 விட பெரியது அல்லது சமம் 2 3 4 5 6 விட குறைவா இருக்கணும் இல்லையா? அப்ப 6 விட குறைவா நம்பர் எழுதிட்டோம். அடுத்தது பாருங்க லாஸ்ட் f of x equal 3x minus 4 x ஓட மதிப்பு இதோட x ஓட மதிப்பு பாருங்க 6 விட பெருசா இருக்கணும் அல்லது சமமா இருக்கணும். 6 less than or equal to x என்றான். 9 விட சின்னதா இருக்கணும் அல்லது சமமா இருக்கணும். அப்ப என்ன 6 6 7 8 9 6 விட பெரிய நம்பர் 9 விட சின்னது, ஆனா 6 சமமா இருக்கணும் 9 சமமா இருக்கணும். அப்ப 3 கண்டுபிடிச்சிட்டோம். x ஓட மதிப்பு கரெக்டா இது கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஒவ்வொரு கணக்கு ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ சம்முக்கு போகலாங்களா? ஒவ்வொரு கணக்கை பார்க்கலாம். ஓகே ஓகே, இப்ப முதல் சம் பார்க்கணும். முதல் சம் என்ன f of -3 plus f of 2 x ஓட மதிப்பு -3 இருக்கும். x ஓட மதிப்பு -3 எதுல வருது பாருங்க, இதுல 3த்துல இங்க இருக்குங்க. அப்போ அதுக்கு என்ன இருக்கு 6x plus 1 6x plus 1. ஓகே, இது எழுதிட்டோம், பிளஸ் போட்டுட்டோம். ஓகே, x ஓட மதிப்பு 2 எங்க வருது பாருங்க, x ஓட மதிப்பு 2 2 3 4 அப்ப 2 இங்க இருக்கு இல்லையா? அதோட ஃபங்க்ஷன்ஸ்னா 5x square minus 1. எல்லாம் புரிஞ்சுங்க, 5x square minus 1. இப்போ x இருக்கிற இடத்துல எதை சப்ஸ்டிட் பண்றோம்? -3 சப்ஸ்டிட் பண்றோம். அதே போல இங்க x இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டிட் பண்றோம். that's equal இப்போ 6 into -3 plus 1. ஓகே, இது முடிஞ்சிருச்சுங்களா? 6 into தானே x கிட்ட -3 அடுத்து இந்த plus 1 plus 5 x கிட்ட இந்த 2 சப்ஸ்டிட் பண்றோம். 2 into இந்த மேல ஸ்கொயர் இருக்கிறனால மேல ஸ்கொயர் போடுறோம் -1. ஓகே, புரியுதா பிள்ளைங்களா? அடுத்தது இந்த 6யும் 3யும் -3யும் மல்டிப்ளை பண்ணா
minus 18 இங்க plus 1 ஓகேங்களா plus 5 2 ஸ்கொயர் பண்ணா 4 minus 1 வருது அடுத்த ஸ்டெப் minus 8 இருந்து plus 1 கழிச்சா minus 17 plus 5 4s are 20 minus 1 ஓகேங்களா லாஸ்ட் minus 17 plus 19 அப்ப ஆன்சர் என்ன வரும் 2 minus 17 plus 19 less பண்ணா 2 இப்போ எதனுடைய ஆன்சர் f of therefore f of minus 3 plus f of 2 equal to 2 இது எழுதி அழகா பாக்ஸ் கட்டிடுங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிச்சிட்டோம் ஓகே புரியுதுல பிள்ளைங்களா ஓகே அதே போல ரெண்டாவது क्वेश्चन நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து செகண்ட் क्वेश्चनோட சொல்யூஷன் f of 7 minus f of 1 ஓட மதிப்பு இப்போ பாருங்க சொல்யூஷன் இதுக்கு இந்த x ஓட மதிப்பு 7 7 எங்க வருது பாருங்க அது இங்க இருக்குங்களா 6 7 8 9 அப்போ அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன 3x minus 4 இப்படி எழுதிட்டோம் இங்க மைனஸ் குறியில மைனஸ் போட்டோம் x ஓட மதிப்பு 1 எங்க வருது பாருங்க இங்க இருக்கு இல்லைங்களா -1 0 1 அப்போ அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன 6x plus 1 ஓகே x இருக்கிற இடத்துல 7 சப்ஸ்டிட் பண்றோம் இதுல x இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ண போறோம் ஓகே equal 3 into 7 minus 4 minus 6 into 1 plus 1 okay 3 7s are 21 minus 4 minus 6 1s are 6 plus 1 ஓகேங்களா அடுத்து 21 இருந்து 4 லெஸ் பண்ணா 17 இது plus 21 இது minus 4 அப்போ 17 இந்த minus இங்க 6 1 ஆட் பண்ணா 7 இது பிளஸ்ல இருக்கு இது மைனஸ்ல இருக்கு அப்போ சைன் ஆர் டிஃபரண்ட் அப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க 17 ல இருந்து 7 லெஸ் பண்ணுங்க 10 ஓகேங்களா அப்ப ஆன்சர் therefore f of 7 minus f of 1 equal 10 ன்னு ஆன்சர் எழுதி இப்படி பாக்ஸ் கட்டுறீங்க ஓகேங்களா இப்போ செகண்ட் क्वेश्चन முடிச்சிட்டோம் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்து தேர்ட் போகலாங்களா தேர்ட் क्वेश्चन ஓகே இப்போ தேர்ட் क्वेश्चन பார்க்க போறோம் இதோட சொல்யூஷன் போடலாம் ஓகே இப்போ f of 4 எங்க வருது x ஓட மதிப்பு 4 x ஓட மதிப்பு எது 4 அப்ப எங்க இருக்கு பாருங்க x ஓட மதிப்பு 4 னா 5x square minus 4 to f of 4 plus f of 8 ன்னு எழுதிக்கிறோம் இப்போ that's equal to into f of 4 ன்றது 5 x square minus 1 plus ஓகேங்களா 8 எங்க வருது பாருங்க 8 x ஓட மதிப்பு 8 அப்ப 3x minus 4 3x minus 4 ஓகேங்களா இப்போ x இருக்கிற இடத்துல அந்த மதிப்பு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம் ஓகே இப்போ x இருக்கிற இடத்துல இந்த 4 சப்ஸ்டிட் பண்ணி இங்க 8 சப்ஸ்டிட் பண்ண போறோம் இப்போ 2 into 5 into 4 square இங்க x ஓட மதிப்பு 4 இங்க பவர் 2 இருக்கு இது பண்ணிக்கிறோம் minus 1 ஓகேங்களா plus 3 into 8 minus 4 ஓகே அடுத்த ஸ்டெப் பாருங்க 2 into 5 into 4 ஸ்கொயர் பண்ணா 16 ஓகேங்களா 4 ஸ்கொயர் பண்ணா 16 minus 1 plus 3 8s are 24 minus 4 ன்னு எழுதுறோம் ஓகே அடுத்த ஸ்டெப்ல பாருங்க இப்போ 16 into 5 sir 2 into 6 into 5 sir 80 minus 1 plus 24
24 minus 4 நீங்க அப்படியே லெஸ் பண்ணிட்டு 20 ன்னு எழுதலாம். ஓகே 2 into 79 plus 20. 24 இருந்து 4 லெஸ் பண்ணா 20. ஓகே இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. 2 79 மல்டிப்ளை பண்ணுங்க. இதான் ஃபோர்த் காலம். 79 into 2. 9 2s are 18, remainder 1. 7 2s are 14. 14 plus 1 158. 158 plus 20. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது 178. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது 178. இப்போ therefore என்ன சொல்றோம் therefore f of 2 f of 4 plus f of 8 equal 178. The answer is 178. இது பாக்ஸ் கட்டிருக்கோம். ஓகே இப்போ அடுத்தது நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாங்களா? கொஸ்டின் பார்க்கிறோம். ஓகே இப்போ ஃபோர்த் கொஸ்டின் நியூமரேட்டர் டினாமினேட்டரா கொடுத்திருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நியூமரேட்டர்ல இருக்கிறதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் எது நியூமரேட்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே சொல்யூஷன் நியூமரேட்டர்ல என்ன இருக்கு 2 into f of minus 2 minus f of 6 ன்னு இருக்கு. ஓகே இப்போ 2 into f of minus 2 x ஓட மதிப்பு minus 2 வரணும். அப்போ x ஓட மதிப்பு எங்க இருக்கு? இங்க இருக்கு. x minus 2 இருக்கு. அது f of x 6x plus 1. 6x plus 1. ஓகே minus 6 எங்க இருக்கு பாருங்க. x ஓட மதிப்பு 6. 3x minus 4. ஓகே இப்போ x இருக்கிற இடத்துல minus 2 சப்ஸ்டிட் பண்ணோம். அதே போல இங்க x இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகே 2 into 6 into minus 2 plus 1. ஓகே minus 3 into 6 3 into 6 minus 4. ஓகேங்களா? இப்போ 6 into 6 into minus 2 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? minus 12 வரும். இங்க plus 1. ஓகேங்களா? minus 3 6 are 18 minus 4. ஓகேங்களா? இதை லெஸ் பண்ணுங்க. இப்போ இதை லெஸ் பண்ணுங்க 2 into லெஸ் பண்ணா minus 11. ஓகேங்களா? minus இங்க என்ன வரும்? 18 இருந்து 4 போனா 14. ஓகே இப்போ 2 11 மல்டிப்ளை பண்ணுங்க. minus 22 minus 14. இங்கேயும் மைனஸ் இருக்கு, இதுவும் மைனஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? minus 36 வரும். ஓகேங்களா? இது நியூமரேட்டர். அடுத்தது டினாமினேட்டர்ல இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே இப்போ நம்ம டினாமினேட்டர் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஃபோர்த்ல டினாமினேட்டர் f of 4 plus f of minus 2. f of x ஓட மதிப்பு 4 வரணும். x ஓட மதிப்பு 4. அந்த f of x நமக்கு அதுல x ஓட மதிப்பு 4 வருது. எங்க வருதுன்னா 5x squared minus 1 plus x ஓட மதிப்பு minus 2 இருக்கணும். x ஓட மதிப்பு minus 2 எங்க வருதுன்னா 6x plus 1. 6x plus 1 வருது. ஓகே இப்போ x இருக்கிற இடத்துல எதை சப்ஸ்டிட் பண்ணோம்? 4. x இருக்கிற இடத்துல எதை சப்ஸ்டிட் பண்ண போறோம்? 4. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டினாமினேட்டர். ஓகே x இடத்துல 4 சப்ஸ்டிட் பண்ணோம். 5 into 4 square minus 1 plus 6 into minus 2 plus 1. இப்போ 4 square பண்ணா 16. 5 into 16 minus 1. ஓகேங்களா? plus minus 12 plus 1. ஓகே அடுத்தது இந்த 5 6 மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 80 minus 1 plus இதில் லெஸ் பண்ணா minus 11. இதில் லெஸ் பண்ணும்போது 79 minus 11. இப்போ லெஸ் பண்ணா 8 68. ஓகேங்களா?
ஓகே 68 டினாமினேட்டர். இப்போ டினாமினேட்டர் 68 கட்டும். ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இப்போ நியூமரேட்டர் மதிப்பு கண்டுபிடிச்சோம் இல்லையா, நியூமரேட்டர் கணக்குல ஆன்சர் நம்ம நியூமரேட்டரோட ஆன்சர் கண்டுபிடிச்சோம், டினாமினேட்டரோட ஆன்சர் கண்டுபிடிச்சோம், அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம். ஓகே, நியூமரேட்டர் ஆன்சர் -36 கண்டுபிடிச்சிருக்கோம், டினாமினேட்டர் ஆன்சர் 68 கண்டுபிடிச்சிரும். இப்போ இது ரெண்டுமே சிம்பிளை பண்ணலாம். ஏதாவது ரெண்டுமே ஈவன் நம்பர் ஆகிட்டால இது பண்ணிக்கலாங்களா, கேன்சல் பண்ணா 18, இதை கேன்சல் பண்ணா 34, மறுபடியும் இது ஈவன் நம்பர், இது ஈவன் நம்பர், இதை கேன்சல் பண்ணா 17, இது 9. அப்ப ஆன்சரு -9/17. ஓகேங்களா? இப்ப 4 கணக்கோட ஆன்சரும் அழகா 1 by 1 எழுதலாம். ஓகேங்களா? ஓகே, இப்ப 4 கணக்கோட ஆன்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் கணக்கோட ஆன்சர் 2, f of -3 plus f of 2 equal to 2 கண்டுபிடிச்சோம். செகண்ட் क्वेश्चन f of 7 minus f of 1 உடைய ஆன்சர் 10 ன்னு கண்டுபிடிச்சோம். தேர்ட் 2 into f of 4 plus f of 8 equal 178 கண்டுபிடிச்சோம். ஃபோர்த் क्वेश्चन 2 f of -2 minus f of 6 divided by f of 4 plus f of -2 உடைய ஆன்சர் -9/17. ஓகே, 4 क्वेश्चन உடைய ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கணக்குல உங்களுக்கு எல்லாமே நல்லா தெளிவா சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த கணக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே போல கணக்கு கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். பதிவு 51வது வீடியோ. ஓகேங்களா? பாய்.